வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது த கிங் ஆஃப் தமிழன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் கிராஃப்ட் தான். மெயின் கிராஃப்டில் ஒரு சேலஞ்சு. என்ன சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா 1 to 100 days நான் சர்வே பண்ணோம். சர்வே பண்ணி இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்தாச்சு. இப்போ அங்கே ஒரு பன்னி ஓடுது, அதை வேணாம். எங்கே போகிறா? வில்லேஜ். ஓடு 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 ஓடு. சொப்பா, நம்மளுக்கு தொல்லையே இல்லை, எல்லாம் அங்கேயே இருக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம சொந்த உழைப்பில் உழைக்கணும். பெட்டு மட்டும் எங்கேருந்து ஊசின்னு போயிடலாம். இங்கே நம்மளுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி இடத்துல தான் வேணும். சார் ஹாய் சார். சார் சார் நான் சாவலை. சரி நம்மளுக்கு ஏன் உள்ளே போவோம். என்ன ஆகுது? ஒன்றும் இல்லை. மேலே ஏதோ ரூட்டு போகுது. நான் கீழே வந்துட்டேன். மேலே சும்மா பால்கனி வச்சுருப்பானு. ஆகா, பால்கனி சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஆகா, ஐயோ லைஃப் போயிடுச்சு. ஆடு ஒன்று, ஐயோ குட்டியாக இருக்கே. அங்கே இருக்குது 2 சாவி. ஓடாத நில்லு, ஓடாத நில்லு. கருப்பாடு. நான் குட்டியை சாவடிக்க மாட்டேன். இது குட்டியோட அம்மாவா? சாரி குட்டியை, உன்னை நான் தத்தெடுத்துக்கிறேன். உனக்கு சாப்பிடுன்னா வேணும்னு சொல்லி நான் வாங்கி வரேன். அவ்வளோதான். ஐயோ குட்டி பாவம். அங்கே இன்னொரு ஆடு இருக்குது. வேறு வழி இல்லை, நம்ம வாழணுன்னா இதெல்லாம் அழிச்சு தான் ஆகணும். என்ன திடீர்னு ஏதாவது சாவு. அவ்வளோதான். சாவடி சாவலை. அவ்வளோதான், 2 கடிச்சிருச்சு. இது என்னது? கருப்பாடு இருக்கே. நீ தான் அந்த கருப்பாடா? அந்த குட்டிக்கு போய் அப்பாவா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. எனக்கு இந்த ரெட்டு பூ கொஞ்சம் தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். எதுக்குறான்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வகையான ஏதோ. அந்த குட்டியை வச்சிடலாமா? வேணாம். நம்ம இப்போ போய் ஏதாச்சும் மரத்தை வெட்டினுப்போம். மரத்தை போய் வெட்டுவோம். ஏன்னா மரத்துலேருந்து தான் நம்மளுக்கு அது ஏதோ ஒரு வகையான கருப்பாக இருக்கும். ஏதோ ஒரு அதெல்லாம் எனக்கு தெரில. பன்னி குட்டிங்க அங்கே இருக்குது. சரி ஓடு 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 ஓடு. கருப்பாக்கிற மரமே அது ஓகுது. இங்கே ஒரு மரம் இருக்குது, இதை வெட்டுவோம். வெட்டு 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 வெட்டு. எல்லாம் ஒன்று. வெட்டுறா ஃபாஸ்டா. வெட்டியாச்சு. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மக்களே. ஒரு நாளைக்கு 3 டே தான் ஆடுவோம். 3 டேனா இப்போ வந்து மெயின் கிராஃப்டில் வந்து நைட் ஆகிடுமா? நைட்டு ஒரு நாள், காலையில் நைட்டு, காலையில் நைட்டு, அந்த மாதிரி 3 தடவை ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓடு 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 ஓடு. ஜம். வேறு மரமே இல்லையாடா இங்கே? எல்லாம் ஒரே கலரில் இருக்குது. கீழே இறங்கி. சரி வேணாம். அவள்தான். அப்பா ஒரு மரமும் கிடைக்கல. சை, நான் ஏரியா இது. ஆகா சோபா, கடவுளே நன்றி, கடவுளுக்கு நன்றி. சாவு சாவு. சாவு சாவே சாவுன்ற சாவு. ஓடாத, எனக்கு நீ வேணும். நீ இல்லைன்னா என்னால் அந்த பெட்டு செய்ய முடியாது. அப்பா ஒரு மீட்டு கச்சிச்சு. நைட்டுக்கு தான் சாப்பாடு. சோபா. அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செய்யணும். அப்பா இங்கே ஒரு மரம் இருக்குது, இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் செய்ய போகிறேன். வெட்டு 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 வெட்டு. அவ்வளோதான். சீக்கிரம் சீக்கிரம். வெட்டி 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 வெட்டி. எல்லாம் வெட்டியாச்சு. எல்லாம் 12 இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ போயிட்டு இதை தூக்கி இங்கே வச்சோன்னா இது கிடைக்கும். வச்சுட்டு அமைகிறே ரமைகிறே. எல்லாம் நியூ ஏதோ ஏதோ வந்துடுறா. நான் வர மாட்டேங்குது எல்லாம். அவ்வளோதான். வா 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 வா. 24 இருக்குது.
கை கொஞ்சம் வலிக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். 28 ஆயிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 48 ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் போட போகிறோம். என்னடா இதான் கடை கொண்டுறானுங்க. ஐயோ, கிராஃப்டிங் டேபிள் எப்படி தம்பி? கிராஃப்டிங் டேபிள் எப்படா போடணும்? ஐயோ, இது தூக்கி தனித்தனியாக போடணும். ஐயோ, எப்படா கிராஃப்டிங் டேபிள் பண்ணுறது? சரி, அது முன்னாடி நம்ம வந்து கட்டில் பண்ணிடலாம். கட்டில் எப்படி பண்ணணும்னு தெரியாது எனக்கு. ஐயோ, வசமாக மாட்டினோமா? தோது சுபா, ஒரு நிமிஷம், நான் பயந்துட்டேன். நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோன்னா, எங்கே வீடு கட்டலான்னா வில்லேஜுக்கு வெளியே தான் கட்டணும். வில்லேஜுக்காரன் நம்ப முடியாது, இந்த நாள் பண்ணுறோம். இங்கே சாப்பாடு வச்சுருக்காங்க, இதுலேருந்து எப்படாச்சும் நம்ம போய் எடுத்துன்னு போயிடலாம். ஓடு 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 ஓடு. ஆத்தங்கரை பக்கத்தில் ஒரு சிக்கன் போயிட்டுருக்கு. சிக்கன் கழுதை. எஸ்கியூஸ் மீ, நீங்கள் கழுதையா? என்னை உதைப்பீங்களா? உதைக்கல, அப்போ இது கழுதை இல்லை. ஆமாம், சரி வா. இந்த இடத்துல வந்து கிராஃப்டிங் டேபிள் ஒரு நிமிஷம் போடுவோம். எனக்கு வந்து இந்த வச்சு கட்டில் செய்யணும். கட்டில் ஐ வாண்ட் கட்டில். இதுக்கு வந்து இது வேணுமா? பெட் எடுத்தாச்சு. இனி நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்த்துப்போம். கழுதை என்ன மன்னிச்சிது. அது கழுதையா குதிரையா டவுட்டாக இருக்குது. சரி, சூரியன் அஸ்தமானமாக ஏதோ ஒன்று ஆகுது. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துன்னு இருக்கலாம். அப்படியே கீழே போயிட்டே இருக்கு. நைட்டாக போகுது. இந்த சைட்லேருந்து நிலா வருது. சரி, சைலண்ட்டாக போய் ஒரு தூக்கத்தை போடுவோம். அவ்வளோதான், காலையில் ஆயிடுச்சு. அந்த ஒரு நான் ஜாம்பியாக பார்க்கல. அவ்வளோதான், போய் மரத்தை வெட்டுற வேலையை பார்ப்போம். ஒரு வீடு கட்ட போகிறேன் நான். அதுக்கு எனக்கு நிறைய மரம் தேவை. வெட்டு வெட்டிக்கிட்டே இரு. ஓகே, சீக்கிரமா. வெட்ட மாட்டான். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. இப்போ இது செகண்ட் டே. ஓடு. ஏதோ பாடுறா கழுத மனுஷன். இவன் எதுக்கு இது? டேய் தம்பி, ஐ வாண்ட் டு ரைட் டு யூ. அவனை வச்சுட்டா. என்ன பண்ணுற? சரி, எங்கே கட்டலாம் வீடு? கொஞ்சம் தேவை. 1 2 3 4 5. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எங்கே வீடு கட்டலான்னு தெரியலைங்க. ஐயோ, இங்கே ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டலாமா, இல்லை பெருசாக கட்டலாமா? சரி, முதல்ல இதெல்லாம் எடுத்துடலாம். இது பாஸ்வேர்டு. இது எதுக்குடா எடுக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, பெருசாக எடுக்கிறதுக்கு எனக்கு விதை கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணலாம். அதை விட்டு கை தான் நம்மளுக்கு. வெட்டுறா தம்பி. அவ்வளோதான், இந்த இடம் போதும். எல்லா கொஞ்சம் சீடு கிடைக்குது. வெட்டினா அவ்வளோ பெரிய வீடெலாம் கட்ட போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு இருக்கிற மாதிரி ஒரு வீடு, அவ்வளோதான். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஜம்ப் 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 ஜம்ப், அவ்வளோதான். கீழே இருந்து வைக்க முடியும். ஐயோ, சூப்பரு.
சரி பசிக்குது, கொஞ்சம் மட்டன் சாப்பிட்டுப்போம். போதும் இது நம்மளுக்கு. வெயிட் குதிரை ப்ளீஸ் கொஞ்சம் சைடு பண்ணுங்கள். ஐயோ பயமாக இருக்கே. குதிரை இருக்கே, குச்சா ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா அதான் எனக்கும் தெரில. குச்சா ஒன்றும் ஆகாதா? லைஃப் போகுது எல்லாமே கஷ்டம் போல. இங்கே உணவை அப்படி இந்த சைடில் வச்சுனாங்க. வச்சுனே வந்துட்டே இருந்தோன்னா ஆனால் ஸ்டக் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகுது. இப்போது மெசேஜ் அனுப்பிச்சுனுக்குறா எவன்னு தெரில. இந்த அகலம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவ்வளோதானா? இது வைப்போம். கேட் எந்த சைடு வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதை நான் இன்னும் சூஸ் பண்ணல. டோர் எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியலையே. ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் வேஸ்ட்டாக இருக்குல்ல, இந்த இடத்த நம்ம இதை வச்சு ஃபில் பண்ண போகிறோம். என்னோடய மூளையே அடக்கமான நாட்டு. என் மூளையடா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மூளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த கடையில். வை ஃபாஸ்ட்டாகவே இந்த அளவு போதுமா? பெட் எடுத்துக்கணும். ஐயோ இப்போதைக்கு அந்த சைடு வந்துட்டோம். தூங்குது இங்கே இருக்குது. ஏழை முளைக்குது. சரி கொஞ்சம் இங்கேருந்து போய் பொறிக்கணும் வரலாம். அது எடுத்துன்னு வரலாம். இங்கே எடுத்தாச்சு. 2 கச்சிருக்கு. இங்கே ஒன்று அவ்வளோ. அடப்பா ஒன்று வேணும்டா. இது இந்த இடத்த எடுத்துக்கோ. எல்லாம் ஒன்று கச்சிச்சு. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வீடு கட்டலாம். 1 2 3 4 கேட்டு எங்கே வைக்கலாம்? கரெக்டாக வாங்க. நம்ம உழைப்பு வீணாகக்கூடாது. 1 ஒரு கேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எனக்கு சாதா டோர் தான் வேணுமே. இல்லை எனக்கு சாதா டோர் கிடைக்குமா? எனக்கு டோர் எப்படி செய்யணும் தெரியலையே. ஐயோ டோரு. சரி வேறு வழி இல்லை. நம்ம உழைப்புன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ். நம்ம உழைக்கணும். அப்பப்போ ஒரு பர்சன்டேஜ் நம்ம வந்து கேட்டால் கொடுப்பான் வில்லேஜர்கிட்ட போயிட்டு. திருட்டுத்தனம் பண்ணாமல் எடுத்துகிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா சரி. சும்மா உள்ள வச்சுக்கிறாங்களா? இல்லை யாரும் இல்லை. இப்படி வச்சிரு. அவ்வளோதான். கேட்டு ஸ்கெட்சி ஓக். அச்சா ஓகே. இது பேர் என்னது? ஓஏகேவா? ஓஏகே ஓக் DO டோர். How to make okay door? தெரியாச்சே. இது எப்படி மேக் பண்ண கூட எனக்கு தெரியாது. ஐயோ வீடு எங்கே இருக்குது? ஓ மை காட், ஐ forgot மை ரூட். இந்த சைடில் கட்டினேன். சரி இந்த சைடில் தான் எங்கேயோ வந்தேன். ஐயோ மறந்துடுச்சு ரூட்டு. இந்த சைடு தான். ஐயோ ஏற முடியல. இந்த சைடு தான் இங்கே வீடு கட்டினேன். வீடு கட்டினது எங்கே? ஐயோ மறந்துடுச்சு.
அது இது நான் சும்மா அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன், மறக்கலை, சும்மா ஜோக்கு. சரி, இந்த மைண்ட் கிராஃப்ட் எப்போ ஏற்றுனீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு ஏபிகே மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் ஃப்ரீ டவுன்லோட் போட்டிங்கன்னா வந்துடும். நீங்களும் கேட்டு வேணாம்டா எங்கே போட்டுவேன் போடுறா இதை. அவ்வளோதான் வந்துச்சு. தூக்குங்க. தூக்கி எங்கே போடலான்னா இதோ இங்கே போட போகிறோம். நம்மளுக்கு ஒரு கேட்டு போகலாம். சரி போங்க. போயிட்டு கட்டு 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 இட்ட கட்டு. இப்போ தான் மெசேஜ் பாதிங்கடான்னு அனுப்பிச்சிட்டே இருக்கிறானுங்க. அப்புறம் என்னோட கோவத்துக்கு ஆளாக போகிறீங்க. என்னடா வர மாட்டேங்குது. சரி குதிரா கைப்புள்ள, இந்த லைஃப் வேறு போயின்னு இருக்குது. அவ்வளோதான், 30 ஆச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே 6 தாங்குதா. சைடில் ஏன்டா போட்டேன். ஐயோ அவள் தானா. சரி, இது என்னதுன்னு தெரியல. சாப்பிட்ற ஐட்டமா, ரோட்டு ஏதோ ஃபிஷ்ஷா, சாப்பிடுவோம். அவ்வளோதான். போய் மரத்தை இப்போ எடுக்கணும். மரம் எங்கே இருக்குது? எல்லா மரத்துலையும் இலையா போட்டுச்சுரா, எல்லாம் இது ஒயிட் கலர் மரமாகுது. அது இருக்குது மரம். அந்த மரத்தை வெட்டிப்போம் கொஞ்சம். வெட்டு வெட்டு. வெட்டுறா சீக்கிரம். வெட்டு 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 வெட்டு. அவ்வளோதான், வெட்டு. 4 கடிச்சிச்சா. அவ்வளோதான், 5 கடிச்சிச்சு. வெட்டு வெட்டு. இந்த வீடை கட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த டார்ச் ஒன்று எடுத்து வந்துடுவோம். ஒரு 3 டார்ச்சு வில்லேஜர்கிட்டேருந்து எடுத்துக்கலாம். அவர் கேட்டால் கொடுப்பாரு, நம்ம நெய்பர் தானே. அவன் தான் ஃபஸ்ட்டானா 5 இருக்குது. 10 கடிச்சிச்சு. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? ஆகா, மதியானம் போகுது. சாயங்காலம் போகுது. அவள்தான், இதோட செகண்ட் டேவும் முடிஞ்சிடும். 3rd டேயில் தான் வந்து நம்ம வீடை கட்டி முடிப்போம். இப்போ தான் அனுப்பாதீங்கடான்னு அனுப்பிச்சுனே இருக்கிறானுங்க. எவ்வளோ திமுறை வந்து வச்சுட்டு 1 2 ஆகா 4 நாளாக கிடைக்குது. எனக்கு இது போதுமே வீடு கட்ட முடிய. வீட்டை கட்ட முடிய. ஐயோ இது எவன்ட்டா வச்சான் போய்ட்டு. வெட்றா 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 கைக்குள்ள. அவன் தான் வெட்டியாச்சு. இங்கே வருவேன். நைட்லேயும் நான் வேலை செய்வேன். ஏன்னா ஐயோ இப்போ தான் என்னை பற்றி பெருமையாக பேசினிருந்தேன். அதுக்குள்ளே ஒரு சிக்கத்தை கொடுத்துனேன். மேலே ஏறி வில்லேஜரில் அந்த அயன். ஐயோ எவனோ தடிக்கிறான் நம்மளை. யாரா நீ? அதான் ஹார்டு மோடு வைக்கக்கூடாதுன்னு. ஓடு ஓடு, வேறு வழியில் வில்லேஜர் வீட்டுக்கு தான் ஓடணும். வில்லேஜர் நீங்கள் தான் எனக்கு வீட்டை கொடுக்கணும். ஐயோ லைஃப் இவ்வளோ போயிடுச்சே. படுத்துறா எப்பட்றா. ஐயோ படுக்க மூடு. நான் படுக்க முடியல. ஐயோ ரெஸ்பா. ஐயோ சாப்பிடணுமா நான்? படுறா. ஐயோ எதோ வருது. ஐயோ ஐயோ என்னடா பண்ணிகிட்ருக்கான் அவன்? ஒரு நிமிஷம் அங்கே பாருங்களேன். ஐயோ கடவுளை கும்பிட்றானோ. ஐயோ போச்சே. ஐயோ ஐயோ மணிரா. ஐயோ ஏதோ ஆயிடுச்சு எனக்கு. இங்கே தலையில் குத்திருக்கா, எங்கே குத்திட்டோன்னு தெரில. ஐயோ படுக்கவும் முடியல. மாட்டிக்கணுமா? ஐயோ அவன் மட்டும் வில்லேஜ். ஐயோ சுற்றி யார் யாரோ இருக்கிறானுங்க. இவன் மூஞ்சை கொஞ்சம் மறைச்சிப்போம். எனக்கு பயமாகுது அவன் மூஞ்சை பார்த்தா. ஒரு வேளை கேட்டு வாஷ்ட் வந்துட்டாங்கன்னா
ஐயோ கேட்டியாண்டா திறந்த. ஐயோ வேண்டாம், நான் சொன்ன மாதிரியே வந்துட்டான். ஐயோ நான் வைக்க முடியல. நான் இங்கே வைக்க முடியுது. ஐயோ கேட்டு வேறு ஓடிது. ஐயோ இப்போ தூங்க முடியுதா? ஐயோ எதுதோ வருது. நான் இது மேலே ஏறிக்கிறேன். இதையும் முடிச்சுட்டு வந்துட்டானா எனக்கு தெரியாது. ஐயோ பயமாகுது எனக்கு. படுக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேலே வேற இது இச்சுன்னு இப்போ ராத்திரி ஆகும். இது அவ்வளோதான் வந்துருச்சு. படுறா டேய், வெறும் கையில் தான் படுக்கணுமா? எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் படுக்க மாட்டானே. ஏதோ வருது, என்ன பண்ணணும்னு தெரில. ஏதோ சொல்கிறானுங்க, நம்மளுக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரில. பெட் இஸ் டூ ஃபார் வே. இப்போ போய் இறங்கினா படுக்க முடியல. பெட்டை தூக்கு. வாஸ்து சரியில்லை. நான் இங்கே போடுவேன். ஐயோ ஏதோ வில்லேஜரில் அடி வாங்குறானே. பார்த்தா பயமாகுது எனக்கு. சரி வீடியோ கட் பண்ணிட்டா. வேணாம் கூரைக்கு ஜம்ப் பண்ணிடுவோமா? கூரைக்கு ஜம்ப் பண்ணுறத வழி இல்லை. நான் மேலே இடிக்கிறா. கூரையே உடஞ்சது. சுபா அது அவனை கதவு மூடு. ஐயோ இந்த பெட் இல்லை. என்ன இருக்குது இதுக்குள்ளே? இது ஒரு பேண்ட்டும் ஒரு ஷூ தான் இது. ஐயோ சவுண்டு வேறு விட்டாங்க. ஏதாச்சும் கடிக்கு வருமா? எதுக்கு இதை வச்சுக்கிறேன்? இது வச்சா இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமா? இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது. ஓடுறா. நைட்டு போகிறதுக்குள்ளே என் கதை முடிஞ்சிடும் போல். இங்கே உட்காந்துக்கலாம். காலையில் எப்படா ஆகும்? சாமி கண்ணில் மாட்டவே கூடாது. இங்கே ஒரு இதுவும் கட்டுருவோம். சுபா ஐயோ நம்மக்கிட்ட பேண்ட் இருக்குல்ல, பேண்ட்டை போடுவோம், ஷூவை போடுவோம். மரத்தில் ஆன ஷூ. அங்கே ஒரு ஆடு இருக்குது. அதோட நிலைமை என்னாதுன்னு தெரில. காலையில் ஆக மாட்டேங்குதே. சுபா ஓட்டுறா இல்லையா? ஐயோ இங்கே தான் வராங்க. ஐயோ ஐயோ நான் சிவனேதான் போயிட்டு இருந்தேன். எந்த ஒம்பு தும்பு காய்ச்சி போனேன்னா அவன் கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம கண்ணை பார்க்க தேவையில்லை. அவன் கண்ணை பார்க்க தேவையில்லை. நம்ம இங்கேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவை கட் பண்ணிக்கிற மக்களே. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் விடியுது. கதவு திறந்து ஓடுவோம். இப்போ ஒருத்தனாலே நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஐயோ நைட்டு பின்னாடி ஏதோ ஒருத்தன் துரத்தின்னு வர மாதிரி இருக்குது. ஆஹா மாட்டிக்கணும். ஓடு 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 ஓடு. நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு நிம்மதி. அது
எதிராக நம்ம வீடு சோபா எல்லாம் விந்திச்சு ஒன்றுங்களா. இப்போ ஒருத்த மெசேஜ் அனுப்பிச்சுனுக்குறான். சோபா இது நம்மளோட 3rd டே, இதுதான் கடைசி டே. ஓடு ஓடு சோபா, யாருக்கும் எதுவும் ஆகலை, அது வரைக்கும் நல்லது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று போடு, இங்கே ஒன்று போடு, அவ்வளோதான். இங்கே ஒன்று போட மறந்தாச்சு. எனக்கு ரொம்ப நாளாக சிக்கன் 65 சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. சிக்கன் 65 எனக்கு தந்தூரியாக தான் வேணும், சிக்கன் 65 வேணாம். அவ்வளோதான், சிக்கன் 65 கச்சாச்சு. கேம்ப் ஃபயர் எப்படி போகிறதுன்னு தெரில எனக்கு. அது இருந்துச்சுன்னா சூப்பராக போகலாம். வில்லேஜர்கிட்டேருந்து பச்சையாக தான் சாப்பிட்ணும். இதுவும் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. டார்ச்சு வில்லேஜர்கிட்டேருந்து எடுத்துட்டேன், எடுக்கலை, சுட்டுட்டேன்னு சொல்லிடணும். இங்கே அது மேலே 11 பிளாங்க் 5 4 3 2 1 அவ்வளோதான். இதுவும் நான் வில்லேஜர்கிட்டேருந்து சுட்டுட்டேன் தான். ஃபேண்ட்டு சட்டையும் சுட்டுட்டேன். வில்லேஜர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவன் புதுசாக செஞ்சுப்பான். அவனுக்கு தான் வீடு இருக்குல்ல, நம்மளுக்கு எதுக்கு கவலை பண்ணும். இங்கே எதுக்கு இந்த டார்ச்சுன்ற, நம்ம வீட்டுக்கு தான் தேவை டார்ச்சு. இவனுக்கு எதுக்கு டார்ச்சு? டார்ச் போதும், இல்லைன்னா கட்டை எடுத்துன்னு வந்து நம்மளை அடிச்சிருவான். வெட்டா இது வெட்டு இங்கே வெட்டாச்சு. இதையும் இதை வெட்டி வீட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேபில் போயிட்டு பெட்டை வச்சுட்டு சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக வீட்டை கட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல, தூங்க தான் போகிறோம். எலி எவன்டா கேட்டவன். சாச்சி ஓடு 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 8 இதுவும் கச்சிருக்கு. இதை வச்சு கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஆகா, இது வந்து கழுதையை பிடிக்க யூஸ் ஆகும். கழுதை வச்சு கிராஃப்டிங் டேபிள் ஒன்று போகணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓப்பன் தி கேட். இந்த கிராஃப்டிங் டேபிள் 4 அப்படியே 4 வந்துடுது. அவ்வளோதான், காலி. 38 இது போதும் நம்மளுக்கு நினைக்கிறேன். டோர், க்ளோஸ் த டோர். சூப்பரு, வைக்க முடியல. மேலே ஒரு நெக்ஸ்ட்டு இங்கே, நெக்ஸ்ட்டு இங்கே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டு இங்கே கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேலே ஒரு கூரை வைக்க மறந்துட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கட்டா நான் கட்ட முடியல. நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவை போல். எவ்வளோ மரத்தை விட்டு எவ்வளோ கட்ட முடியாது. இங்கே எவன்டா வச்சேன். அவ்வளோதான், இதையும் வெட்டுவோம். எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒட்டுறான், வெட்டுறான். அவ்வளோதான். எங்கே கம்ப்ளீட் பண்ணோம்? 1 2 3 4 அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? சரி, அப்படியே மரத்தை வெட்டுவோம். ஐயோ, ஜஸ்ட் மிஸ். ஐயோ, பரலோகம் 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 பரலோகத்துக்கு பேர் பெண்ணத்துக்கு. அங்கே 2 பன்னி இருக்குது. மரத்தோட விதைகள் அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்து போய் மரத்தை வெட்ட போகிறோம். எனக்கு ஒரு 64 மரம் தேவை. இந்த மரம் பிளாக்ஸ் தேவை.
இதுதான் நம்மளோட கடைசி டே, அதை மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு டே ஆரம்பிச்சிட்டோன்னா கொடூரமாயிடும். இதையும் விட்டு ஃபாஸ்ட்டாக விட்டுறோம். என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. 5 கச்சிருக்கு. 40 கச்சா கூட பரவாயில்ல, நான் முடிச்சிடுவேன் வீட்டை. மேல் கூரை வேறு கட்டணும். அவ்வளோதான், 9 கச்சிச்சு. மரம் கச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ எப்படி 40 கச்சிருக்குன்னா 4 4 × 4 × 12 10 பண்ணோடனே 40 வந்துச்சு. சரி போடு, விட்டு ஐயோ இன்னும் இருக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ். இப்போ நம்ம வீட்டை தேடி ஓடுவோம். நம்ம வீடு எங்கே இருக்குன்னா அங்கே இருக்குது. ஓடு சீக்கிரம் ஓடு தம்பி. இது எடுத்துக்கலாம். எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தேவை. நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம், அப்புறமா சாப்பிடலாமா இல்லை இப்படியே சாப்பிட்லாமா? நம்ம பன்னீர் ஒன்று பார்த்தேன், அது சாப்பிட்லாம். பன்னீர் நான் சாப்பிட்டது இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 20 கச்சிருக்கு. அப்போ 20 போடுங்க. 1 2 போடு. அவ்வளோதான், இது எனக்கு போதும், இது போதும், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வீட்டை கட்டிடலாம். லைஃப் வேறு 3 லைஃப் கம்மி ஆயிடுச்சு. நியூ ரெசிபி அன்லாக்டு. எனக்கு தேவையில்ல. நான் இன்னொன்று பண்ணி எக்கு கிடச்சிருக்கேன். எக்கு எப்படி சாப்பிட்லான்னு. தம்பி யார் நீங்கள்? கெட் அவுட் ஹியர். நான் ரோட்டு போட்டுருவேன். ஓடு இந்த பயம் இல்லை. பார்த்தா அப்படி வழி விடுவோம். இந்த டே எப்போ முடியும்னு வேறு தெரில. இந்த டே முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட வீடியோவும் முடிஞ்சிடும். எனக்காக ஒரு 35 நிமிஷம் ஒதுக்கினவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். டப் 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 டப். கிளாப்பா 1 2 3 4 5 6. ஜன்னல் எங்கடா? சரி, இந்த டார்ச் வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சைடில் இருந்தால் ஓகே, இது ஓகே. இங்கே ஒன்று. ஐயோ யாருன்னா யாரு தான்? ஐயோ இங்கே ஒன்று வை. ஐயோ 18 தாங்குது. 18 எப்படியாச்சும் பத்திரணும். கடவுளே காப்பாற்றி என்ன. அங்கே சூப்பர். இதுலேயே தெரிஞ்சிச்சு. 1 2 3 4. எனக்கு இன்னும் கொஞ்சம் மரம் தேவை. எங்கன்னு போய் எடுக்காது. இது மரம் தானே. 1 4. என்ன அங்கே போயிடுச்சு? ஐ வாண்ட் திஸ். எடுத்துப்போம். இது எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஓடுறா. இன்றைக்கி வீட்டை உடச்சிட்டு முடிச்சுட்டு பொருள் அத்தனை உள்ளே வந்து வச்சுட்டு அவ்வளோதான். இது போதும் எனக்கு. ஓகே வை.
நேரத்தில் யாரா கதவு தட்டுறது? நம்ம கிராஃப்டிங் டேபிள் அது உள்ளே வச்சிடலாம். ஏய் ஸ்டக் ஆகுது, என்னாச்சு? 1 2 3 4 5 6 அவ்வளோதான், கம்ப்ளீட்டு. வீட்டை கட்டி முடிச்சாச்சு. சாயங்காலம் போதா? எக்ஸ்கூஸ் மீ, எனக்கு பாட்டாடா நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களா? கண்டிப்பாக மேடம். என்ன பார்த்தா மேடமா? நான் எம் ஷோர். ஏய் இங்கே கட்டில் வைப்போம், கிராஃப்டிங் டேபிளை இங்கே வைப்போம். சரி, இதை எடுத்து இங்கே வைப்போம். நெக்ஸ்ட்டு இதை தூக்கி இங்கே வச்சுட்டா இது கிடைக்கும். இதை வந்து நம்ம பெட்டோட சேர்த்துப்போம். என்னது? அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம வீடியோவும் முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்துட்ருக்கவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது த கிங் ஆஃப் தமிழன். பை பாய்.